பாதி அரசியல்வாதி பாதி நடிகர். மன்சூர் அலிகானின் சிம்பிள் காம்பினேஷன் இது. ஊரில் எங்கு பிரச்சனை என்றாலும் அது குறித்து கிஞ்சிற்றும் அச்சமில்லாமல் பேசுகிற மன்சூர் அலிகானை இந்த உலகம் காமெடியனாகவே பார்க்கிறதோ சீரியஸாக நோக்கிறதோ தெரியாது. ஆனா இன்று அவர் பேசியிருக்கும் இந்த விஷயம் நிச்சயம் அதிமுக தலைவர்களாலும் உறுப்பினர்களாலும் கவனிக்கப்பட்டிருக்கும். இந்த குரலுக்கு என்ன மரியாதை என்ன என்பதை இன்னும் 2 நாள்ல நமக்கு தெரிஞ்சிடும். அதற்கு முன் அவரது கர்ஜனை இங்கே. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் உள்ளது. 21ஆம் தேதி நல்ல உடல் நலத்தோடு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர் மறுநாள் எப்படி இத்துணை சீரியஸாக இருக்க முடியும்? அப்படியே உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருந்தாலும் அதை ஏன் ரகசியமாக வைக்க வேண்டும்? தமிழக கவர்னர், காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி என பலரையும் பார்க்க விடாமல் தடுத்தது ஏன்? சாதாரண காய்ச்சல் என்றுதானே சொன்னார்கள். பின்னர் பார்க்க முடியாத அளவுக்கு ரகசியம் காத்தது ஏன்? 75 நாட்கள் அடைத்து வைத்து இல்லாமல் செய்வதற்கு என்ன காரணம்? முதல்வர் கூடவே இருக்கும் மருத்துவ குழு 22ஆம் தேதி என்ன செய்தது? மருத்துவமனைக்கு பேசும் நிலையில் சென்றாரா அல்லது நினைவிழந்த நிலையில் சென்றாரா? இதற்கான சிசிடிவி காட்சிகளை வெளியிடப்பட வேண்டும். அப்போலோ தலைவர் பிரதாப் ரெட்டி இதற்கு பதில் சொல்ல வேண்டும். தியேட்டரில் தேசிய கீதம் பாட வேண்டும் என சுயமாக உத்தரவிட்ட நீதிமன்றம் முதல்வர் ஜெயலலிதா மரணத்தையும் சிறப்பு வழக்காக தாமாகவே முன்வந்து எடுத்து தவறு செய்தவர்களுக்கு தண்டனை தர வேண்டும். ஐசியூவில் சேர்த்திருந்தாலும் கண்ணாடி வழியாக பார்க்க முடியுமே, அதையும் தடுத்தது ஏன்? நான் பல முறை ஆஸ்பத்திரி போனேன். அவர்கள் சொல்வதை கேட்டுவிட்டு வந்தேன். இந்த சந்தேகத்தை அப்போலோ வாசலில் ஏன் கேட்கவில்லை என்றால், அம்மா குணமடைகிறார், ஆப்பிள் சாப்பிடுகிறார், அரை இட்லி சாப்பிடுகிறார் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அவரை பார்த்துக் கொள்வதற்காக கூடவே இருந்த உதவியாளர் சசிகலா இதற்கு பதில் சொல்ல வேண்டும். எப்படியாவது அம்மா நலமாகி திரும்பி விடுவார் என்றுதான் நானும் என்னை போன்ற கோடிக்கணக்கான தொண்டர்களும் அமைதி காத்தார்கள். எனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்க பார்த்தார்கள் என்று முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் விரட்டப்பட்ட கூட்டம் தானே இப்போது அவர் உடல் அருகே நின்றது. இதே சசிகலாவை இதே குற்றச்சாட்டுகள் சொல்லித்தானே வீட்டை விட்டு அம்மா விரட்டினார். எனவே முதல்வர் மரணத்தில் உள்ள சந்தேகத்தை மீடியாக்கள் தான் தீர்க்க வேண்டும். ஒரு மாநிலத்தின் முதல்வருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களின் நிலை என்ன? நானும் அதிமுகவில் இருந்திருக்கிறேன். பல முறை போலீஸ் வீட்டுக்கு குடும்பத்தோடு போய் அம்மாவை பார்த்திருக்கிறேன். குழந்தை மனசு அவர்களுக்கு. இப்போது வாட்ஸ்அப், பேஸ்புக்கில் வருகின்ற செய்திகளை பார்க்கிற போது நெஞ்சு பதறுகிறது. சாக வேண்டிய வயசே இல்லை. அவரை அடித்தார்கள், கீழே விழுந்து விட்டார், தூக்க போன வேலைக்கார் பெண்ணை தடுத்தார்கள் என்று என்னென்னவோ செய்திகள் வெளிவருகிறது. இதையெல்லாம் கேள்விப்படுவதால் பல நாட்களாக எனக்கு தூக்கம் வரவில்லை. 75 நாட்கள் தனி அறையில் இருக்கும் போது தன்னை வந்து யாரும் பார்க்க மாட்டார்களா என்று ஏங்கி இருக்க மாட்டாரா? தமிழகத்தில் தெரு தெருவாக போய் நான் உங்களுக்காகவே என் வாழ்வையை அர்ப்பணை செய்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லி உழைத்துதானே இந்த பதவிக்கு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு மிக்கதான் இறந்த பிறகு தன் மரணம் ஏன் நடந்தது என்ற கேள்வி கேட்க கூடவா ஒருவரும் இல்லை இந்த தமிழகத்தில் என்று அம்மாவின் ஆன்மா யோசிக்காதா? நான் கொஞ்சமாவது அவரின் உப்பை சாப்பிட்டுருக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை வெளிப்படுத்தி விட்டேன். இனி இதற்கு அவரோடு இருந்த சசிகலா, அப்போலோ பிரதாப் ரெட்டி ஆகியோர் தான் பதில் சொல்ல வேண்டும். தேவைப்பட்டால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் முதல்வருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து கேள்வி கேட்பேன். அதோடு சட்ட ரீதியாக வழக்கும் போடுவேன். முதல்வரின் அண்ணன் மகள் தீபாவையும் ஏன் தடுத்து நிறுத்தி விட்டார்கள்? அஞ்சலி செலுத்தி அடக்கம் செய்வதிலும் ஏன் இத்தனை அவசரம் காட்டினார்கள்? ஒரு சாமானிய குடிமகனாக இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறேன். இவ்வாறு நடிகர் மன்சூர் அலிகான் கூறுகிறார்.